கோடம்பாக்கம் பகுதியில் மளிகை உரிமையாளர்களை கத்தியால் தாக்கிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ₹1 ஊறுகாய் பாக்கெட் இல்லை என்று கூறியதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அசாருதீன் முகமது உசேன் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? ₹1 ஊறுகாய் பாக்கெட் இல்லை என்ற காரணத்தினால் மளிகை கடை உரிமையாளர்களை கத்தியால் தாக்கிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி நிகழ்ந்த இடம் கோடம்பாக்கம் காமராஜர் காலனி. இந்த பகுதியில் அசாருதீன் முகமது உசேன் 2 சகோதரர்கள் மளிகை கடை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு கடைக்கு வந்த அடையாளம் தெரியாத ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் ₹1 ஊறுகாய் பாக்கெட் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் ₹5 பாக்கெட் மட்டுமே இருக்கிறது என உரிமையாளர் கூறிய காரணத்தினால் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்திற்கு பிறகு அந்த வாடிக்கையாளர் தனது நண்பர்கள் சிலரை கூட்டி அழைத்து வந்து கடை உரிமையாளரை கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கோடம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்து காயமடைந்த சகோதரர்கள் அசாருதீன் மற்றும் முகமது உசேன் 2 பேரையும் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தப்பி ஓடிய மொத்தம் 4 பேர் கும்பலை போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் வினோத், மற்றொருவர் கலையரசன் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சர்வ சாதாரணமாக வெட்டக்கூடிய காட்சிகள் அதில் பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி அந்த தப்பி ஓடிய நபர்கள் யார் என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பழைய குற்றவாளியாக இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.